இன்னைக்கு வீடியோல பார்த்தீங்க அப்டின்னா பெண்கள் வீட்ல சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது, திடீர்னு பார்த்தீங்க அப்டின்னா, அந்த சிலிண்டர்லேருந்து கேஸ் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். இந்த கேஸ் லீக் நமக்கு எதுலேருந்து வருது? அதாவது கேஸ் ஸ்டவ்லேருந்து வருதா? இல்ல நமக்கு சிலிண்டர்லேருந்து வருதா? ரெகுலேட்டர்லேருந்து வருதா? ஹோஸ்லேருந்து வருதா? அப்டின்னு சொல்லி நம்மளால கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இப்ப நான் சொல்லப் போற இந்த டிப்ஸ வச்சு நீங்களே இந்த கேஸ் லீக்க சரி பண்ணிடலாம். ஈவன் பெண்களாலேயே கூட பண்ணிக்க முடியும். இதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்டின்னு சொல்லி பார்த்தீங்க அப்டின்னா, ஈவன் ஒரு 5 இல்ல அப்டின்னா ₹10 சரி பண்ணிக்கலாம். நீங்க ஒரு 300, ₹400 செலவு பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. நீங்க புது ரெகுலேட்டரோ இல்ல ஹோஸோ மாத்தணும் அவசியம் இல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வரக்கூடிய லீக் எங்கேருந்து வருது? இத நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சிலிண்டர தான் செக் பண்ணணும். நம்ம ரெகுலேட்டர் ஹோஸ்லாம் செகண்டரியா தான் செக் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு ரெகுலேட்டர் அந்த வால்வ் பிரஸ் பண்ணும்போது உங்களால ஒழுங்கா பிரஸ் பண்ண முடியல, லாக் பண்ண முடியல, இல்ல நமக்கு நிறைய சவுண்ட் வருது அப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது சிலிண்டர்ல தான். அந்த மாதிரி நமக்கு சத்தம் வருது, லீக் வருது, ஸ்மெல் வருது அப்படின்னா நம்ம சிலிண்டரை ஆஃப் பண்ணிட்டு, ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணிட்டு சிலிண்டரை நமக்கு அவுட்டோருக்கு கொண்டு வந்துருங்க. அவுட்டோருக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, நம்ம இந்த வால்வ் உள்ள ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். வால்வு உள்ளக்க பார்த்தீங்க அப்படின்னா, உள்ள ஒரு ஓரிங் இருக்கும். ரப்பர் ஓரிங் இருக்கும். இந்த ஓரிங் பஞ்சர் ஆயிருந்தாலும் நமக்கு கேஸ் லீக் இருக்கும். எப்பன்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலேட்டர மாட்டும்போது, அதாவது நம்ம நார்மலா இருக்காது. ரெகுலேட்டர மாட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அந்த லீக் தெரியும். நம்ம ரெகுலேட்டர் ப்ராப்ளம் சொல்லி ரெகுலேட்டர் மாத்துவோம். ஆனா ஃபர்ஸ்ட் இந்த ஓரிங் தான் செக் பண்ணணும். ஸோ வெளிய எடுக்கிறதுக்கு ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம இந்த மாதிரி வெளிய எடுத்தோம்னாலே நமக்கு அந்த ஓரிங் வெளிய வந்துரும். டேமேஜ் பண்ணிடாம வெளிய எடுக்கணும். வெளிய எடுத்த பிறகு அந்த ஓரிங்க இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு, இத கேஸ் ஸ்டவ் ரிப்பேர் பண்றவங்க, இல்ல கேஸ் சிலிண்டர் டெலிவரி பண்றவங்களே கூட வச்சிருப்பாங்க. அவங்கள்ட்ட வாங்கி வச்சுக்கலாம் ஸ்பேர் கூட. இத நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ரீப்ளேஸ் பண்ணும்போது அதே மாதிரி எடுத்த மாதிரி நம்ம உள்ள அதில் பிளேஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி மடக்கி அந்த வால் உள்ள பிளேஸ் பண்ணணும். அந்த ஓரிங் பிளேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இது மாதிரி சுண்டி வரல வச்சு ஒரு ஜஸ்ட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும். அது நல்லாவே செட் ஆயிரும். இதுக்கப்புறம் ரெகுலேட் போட்டுருக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணது இந்த சிலிண்டர் தான். சிலிண்டர் நமக்கு இந்த இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணாலே போதும். நமக்கு லீக் அரெஸ்ட் ஆயிரும். நம்ம அதுக்கடுத்து நமக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம ரெகுலேட்டரோ இல்லை ஹோஸோ செக்கிங் நம்ம பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உறவினருக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்.